வணக்கம் ஆனந்தி. கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவராக இருந்த திமுகவின் பரிதா நவாப் மீது அதே கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களே கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று நடைபெற்ற வாக்கெடுப்பில் நிறைவேறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தம் கிருஷ்ணகிரி நகராட்சியில் 33 கவுன்சிலர்களில் 27 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் பரிதாப் நவாபின் தனது நகரமன்ற தலைவர் பதவியை இழந்துள்ளார். கடந்த சில மாதங்களாக திமுக நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், நிர்வாக தாமதம் மற்றும் தூய்மை பணியாளர்களின் மீது கொடுக்கப்பட்ட அலட்சியம் என எழுந்த குற்றச்சாட்டுகளே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனைக்கு சமரசம் காண திமுக சார்பில் அமைச்சர் கே நேரு, அமைச்சர் சக்கரபாணி, மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் தீர்வு காண முடியாமல் போனது குறிப்பிடத்தக்கது. வாக்கெடுப்பிற்கு முன்பு 20 கவுன்சிலர்களை கேரளா சுற்றுப்பயணத்திற்கு சென்றதாகவும், அதே சமயம் பரிதா நவாப் மன அழுத்தத்தால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பான 9வது வார்டு கவுன்சிலர் நாகஜோதி திமுகவினரால் கடத்தப்பட்டதாகவும் குற்றச்சாட்டி கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தலைமையில் அதிமுகவினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக பெரிய அளவில் போலீசார் நகராட்சி அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பாதுகாப்பு வளையத்தை அமைத்து பரபரப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் திமுக உள்கட்சி கழகத்தால் கிருஷ்ணகிரி நகராட்சியில் அரசியல் சூழல் தீவிரமடைந்தது. வாக்கெடுப்பின் அடிப்படையில் பதவி பறிப்பு தீர்மானம் நிறைவேறியதாலும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டு அதன் ஒப்புதல் பெற்ற பின்னரே அந்த முடிவு அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான நடைமுறை குறைந்தபட்சம் 3 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் கிருஷ்ணகிரியில் திமுக உட்கட்சி பிரச்சினை உச்சத்தை எட்டியுள்ளதுடன் அடுத்த நகராட்சி நிர்வாக நடவடிக்கைகள் எப்படி அமையும் என ஆர்வத்தையும் கிளப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.